வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நம்ம சார்ட்டிங் ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நமக்கு வந்துட்டு நிறையா ஸ்கேனர்ஸ் இருக்குது. ஒரு சில ஸ்கேனர்ஸ் எப்படி பெஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் ரன் டைம்லேயே மார்க்கர்ஸ் அதை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது, கற்பகம் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் வரலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் என் கூட. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா வர்றவங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஜீரோதாவோட ஆத்தரைஸ்ட் பர்சன், ரிஜிஸ்ட்ரேஷன் கோட், கேஷ் செக்மெண்ட், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட், ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ராடே பொறுத்தவரை நமக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா குயிக்காக நமக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக ஒரு 4000 5000 ஸ்டாக்ஸ் இருக்கும் மார்க்கெட்டில். நமக்கு மேனுவலாக ஒவ்வொரு ஸ்டாக்கும் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்க முடியாது. அதனால் நம்ம இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா சார்ட்டிங்க் அப்படிங்கிற வெப்சைட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கண்டிஷன் தகுந்த அப்படி ஸ்டாக்ஸை வந்துட்டு பிக் பண்ணிவிட்டு வந்துட்டு நமக்கு இமீடியட்டாக வந்துட்டு காமிக்கும். ஸோ மேனுவல் ஸ்டாக் செலெக்ஷன் அதை வந்துட்டு அதோட ட்ராபேக்கை இந்த ஸ்க்ரீனர் வழியாக நம்ம எழுதி நம்ம வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அதுதான் மெயின் வந்துட்டு இது. ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு, எப்படி ஒரு அஸ் அ பிகினராக உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்லேருந்து தான் எனக்கு ஸ்டாக்ஸ் தேவைப்படும். கேஷ் செக்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் செக்மெண்ட், மிட் கேப் 50 ஸ்டாக்ஸ் மட்டும் அதில் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து அந்த க்ரைட்டீரியாவை அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் செலெக்ஷனில் மட்டும் எனக்கு ரன் பண்ணணும். இல்லை நிஃப்டி 100 இருக்கிற ஸ்டாக்ஸில் மட்டும் என்னோடய க்ரைட்டீரியா வந்துட்டு நான் ரன் பண்ண ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸில் மட்டும் வரணும். இல்லை டாப் நிஃப்டி 200 ஸ்டாக்ஸில் மட்டும் வரணும், 500 ஸ்டாக்ஸில் மட்டும் வரணும். இல்லை எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, வாட்ச் லிஸ்ட்டு, அதில் மட்டும் நான் வந்துட்டு என்னோட கொடுக்குற க்ரைட்டீரியாவை அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் மட்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஒரு நிஃப்டி 200 செக்மெண்ட்டில் ஒரு 100 மேலே இருக்கிற ஸ்டாக் எடுக்கணும், ஆனால் 200 கீழே இருக்கிற ஸ்டாக், அந்த மாதிரி க்ரைட்டீரியாவை வந்துட்டு நம்ம எழுதலாம். ஸோ லேட்டஸ்ட் க்ளோஸ் கிரேட்டர் தென் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு 100 rupees இதில் இருக்கிற மேலே ஸ்டாக் எடுக்கணும். அதே மாதிரி லேட்டஸ்ட் க்ளோஸ் லெஸ் தென் ஒரு 201 ஒரு 200 போடுது. ஸோ இந்த 100 to 200 இருக்கிற ஸ்டாக் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிற போதும் நான் வந்துட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா நிஃப்டி 500 செக்மெண்ட்டில் மொத்தம் டாப் 500 நிஃப்டி 500 கம்பெனிஸில் இந்த 100லேருந்து 200 இருக்கிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா 44 ஸ்டாக் வந்துட்டு எனக்கு ஃபில்டர் ஆகிருக்கு. இப்போ எனக்கு ஃபர்தராக இந்த 44 ஸ்டாக்கில் எனக்கு இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்கிற ஸ்டாக் மட்டும் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் கிரேட்டர் தேன் ஒரு நெகட்டிவில் இருக்கிற ஸ்டாக்லாம் வேணாம், ஒரு 0.5% அந்த ரேஞ்சுக்குள்ளே பர்சன்டேஜ் ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவில் இருக்கிற ஸ்டாக் மட்டும் வேணும்னா அதில் ஒரு 14 ஸ்டாக் வந்துட்டு உங்களுக்கு ஃபில்டர் ஆயிரும். ஸோ 500 ஸ்டாக்லேருந்து 100 200 இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து அது ஃபர்தராக நம்ம வந்துட்டு ரிஃபைன் பண்ணுறோம். இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் பேஸ் பண்ணி நம்ம சில க்ரைட்டீரியா வந்துட்டு எழுதலாம். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் இதில் வந்துட்டு 4% ஸ்டாக்லாம் வேணாம், அதுலேயும் எனக்கு ஒரு 0.5 to 2% அப்படிங்கும்போது அதுக்கும் நீங்கள் வந்துட்டு க்ரைட்டீரியா எழுதலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி எழுதும்போது நமக்கு நேரோ டவுன் பண்ணுறோம். ஒரு 1000 ஸ்டாக் இருக்குது அப்படிங்கும்போது 500 ஸ்டாக் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளோட க்ரைட்டீரியா நோட் பண்ணி 14 ஸ்டாக்காக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறோம். இல்லை இதுலேயும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் எழுதலாம். நீங்கள் வந்துட்டு RSI பேஸ் பண்ணி எடுக்கலாம், RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MACD, இந்த மாதிரி பர்டிகுலர் இதில் வால்யூம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நல்ல வால்யூம் இருக்கிற ஸ்டாக் மட்டும் இதுலேயும் நான் வால்யூமுக்கு கண்டிஷன் எழுதிக்குவேன். நல்ல ஒரு வால்யூம் இருந்தால் தான் ஒரு பை அண்ட் சேல் நல்லா நடக்குது. இது ரயில், விகாஸ் நிகாம், டாடா ஸ்டீல் இதுலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் இருக்குது, நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது. இது கூட ப்ரைஸ் ஆக்ஷனும் நம்ம கம்பைன் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். இப்போ இது வந்துட்டு நீங்கள் ஒரு
ஒரு ஐடியா வச்சு ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ஸ்கேனர்ஸை நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஒரு டாப் ட்ரெண்டிங் ஸ்கேனர்ஸு, ஃபண்டமெண்டல் ஸ்கேன்ஸ், ஒரு இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஜம்ப் 200% அந்த மாதிரி ஸ்கேனர்ஸ்லாம் ஆல்ரெடி இதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதிலே எடுத்து நீங்கள் பார்க்கலாம். அதுபோக கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸு, இன்ட்ராடேக்கு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு செக் பண்ணி வந்துட்டு பார்க்கலாம். இதில் ஒரு சில டாப் ஸ்கேன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம் எது இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதாக கொடுக்குற ஸ்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு வால்யூம் பேஸ் பண்ணி எடுக்கிற ஸ்கேனர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ் டே விட இன்றைக்கி வந்துட்டு வால்யூம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது வால்யூம் கிரேட்டர் தென் எஸ்டர்டே. அப்போ இன்றைக்கி ஏதோ ஒரு ப்ரீவியஸ் டே விட 1 day ago வால்யூம் வந்துட்டு லேட்டஸ்ட் வால்யூம் கிரேட்டர் தென் 1 day ago வால்யூம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு மொமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும் நமக்கு. சம் பையிங் ஆர் செல்லிங் நடக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. அதில் ஃபர்தராக நீங்கள் கண்டிஷன் எழுதி 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கு, கேஷ் செக்மெண்ட்டு, இல்லை 200க்கு மேலே இல்லை பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 0.7க்கு மேலே இருக்கிறது, அதில் அப்புறம் வால்யூம் வச்சு ஷார்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சில லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் கிடைக்கும். இப்போ அதில் நீங்கள் மார்னிங்கே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீக்லி ஹை பிரேக் பண்ணியிருக்கா, இல்லை இந்த லோ பிரேக் பண்ணியிருக்கா, இந்த நார்மலாக வால்யூம் ப்ரீவியஸ் டே விட அதிகமாக இருந்தாவே அது வந்துட்டு ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேனர். இன்னொன்று என்னென்னா ஒரு 1 week உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, இப்போ வந்துட்டு இது பிரேக் ஆகுது அப்படிங்கும்போதும் நீங்கள் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட்டில் இருக்கிற ஸ்கேனர், பர்டிகுலர் ஸ்கேனர் அப்படிங்கிறதும் எடுக்கலாம். அது போக வால்யூம் ஸ்பைக் பார்த்திங்கன்னா எவ்ரி 5 minutesக்கு பார்த்திங்கன்னா நமக்கு திடீர்னு ஒரு நல்ல ஒரு கேண்டில் வந்துட்டு நல்ல வால்யூம் ஸ்பைக் ஆகுது அப்படிங்கும்போது அது கண்டினியூஸ் சில டைம் கண்டினியூ ஆகும். அதுக்கு இந்த ஸ்கேனரும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஒரு சைட்லேயே இருக்குது, திடீர்னு ஒரு இதில் வருது அப்படிங்கும்போது இப்போ இதுக்கூட பேக் டெஸ்ட் டேட்டாவும் நீங்கள் வந்துட்டு இதில் பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 25/9 பஜாஜ் ஃபினான்ஸ், MCX, RBL பேங்க் வந்திருக்கு. 25/11/5க்கு நம்ம மார்னிங் 10:55 அந்த டைம்லேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கே பார்த்திங்கன்னா இதில் நல்ல ஒரு வால்யூம் ஸ்பைக் இருக்குது. ஸோ இதில் மார்னிங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வால்யூம் ஸ்பைக் இருக்குன்னா காமிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ட்ராடேக்கு த்ரூ அவுட் த டே இது பண்ணலாம், இல்லை ப்ரீவியஸ் டேவோட இல்லை எந்த கேண்டில் வால்யூம் ஸ்பைக் ஆகுதோ அந்த கேண்டிலோட லோ ஸ்டாப் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு லாங் போகலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஐடியாஸ் வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கேனர் பற்றி, உங்களுக்கு இன்ட்ராடே ஸ்கேனர் பற்றி மல்டிபிள் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். இந்த பேஜில் போனீங்க அப்படின்னா சில முக்கியமான ஸ்கேனர்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைம் மெம்பர்ஷிப் ஸ்கேனர்ஸ் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஹையை வந்துட்டு பிரேக் பண்ணும்போது எப்படி மொமெண்டம் இருக்குது, RSI இது எல்லாமே கண்டிஷன்ஸ் எழுதி வந்துட்டு நம்ம சில ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா வராது, அப்போ வந்துட்டு நம்மளோட கண்டிஷன் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்துட்டு பர்டிகுலர் இதில் பிரேக் பண்ணல. கடைசியாக வந்து September 21 வந்திருக்கு கிரானியூல்ஸ் அப்படிங்கிறது. டுவெண்ட்டி 22ல் ஒரு ஸ்டாக் வந்திருக்கு கிரானியூல்ஸ், 21ம் கிரானியூல்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு அப் மூமெண்டம் இருக்குது. 20ஆம் தேதியிலேருந்தே ஒரு கண்டினியூஸாக வீக்லி ஹையை பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது 18லேருந்தே இருக்குது நமக்கு. ஸோ 18th வந்துட்டு வந்திருக்கு. அது போக 18லேருந்து நமக்கு இந்த ஸ்டாக் கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். 1 டேயில் வச்சுக்கலாம். 17th ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா 18th. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18லேருந்து நமக்கு ஒரு வீக்லி ஹை இந்த பர்டிகுலர் வீக் இதுக்கு முன்னாடி 7 days வந்துட்டு வீக்காக எடுத்துக்கும். அதுக்கு மேலேயே இருக்குது கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்டில் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட்டிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இதில் மூவிங் ஆவரேஜ் வச்சு எடுக்கலாம், பிவோட் பாயிண்ட்ஸு, CPR, அப்புறம் RSI, MACD, பொல்லிங்கர் பேண்ட்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சார்ட்டிங் ஸ்கேனரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது ஃப்ரீ தான் ஆக்சுவலாக. நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இதில் ஜஸ்ட் கூகுள்லேயே போயிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.